ஹாய் ஹலோ. சண்டே லன்ச் கீ ரைஸ் மட்டன் சுக்கா பண்ணியிருந்தேன். உங்கள் கூட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய், 1/2 kg மட்டன், உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 7-8 விசில் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இளம் ஆடாக இருந்தால் 4-5 விசில் மட்டும் வச்சுக்கோங்க. மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 5-6 வத்தல் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா நல்லா கூலாக விட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இங்கே கீ ரைஸ்க்கு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சுக்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் மட்டும் எடுத்துக்கேன். தண்ணி இல்லாமல் மட்டன் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 4 ஸ்பூன் அரைச்ச மசாலா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்கோம்ல மட்டன் தண்ணி, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் ட்ரையாக ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் சண்டே லன்ச் என்ன ஸ்பெஷல்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கீ ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த கப்பு வச்சு ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். ஜீரா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போது நெய் மட்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. ஒரு ஜாதிக்காய் நான் கொஞ்சம் துருவி போட்டுக்கிறேன், ஏன்னா நல்லா ஸ்மெல்லு வாசனையாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ப்ரௌனிஸாக வரணும்னு இல்லை, இந்தளவு வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் தக்காளி வேணும்னா ஒரு தக்காளி புளிப்பு வேணும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. இங்கே மட்டன் சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இந்தளவு ட்ரை ஆனதுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்கிட்ட மட்டன் சுக்கா ரெடி. இங்கே 1க்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 3 கப்பு தேங்காய் பால், தண்ணி 2.5 கப்பு தான் இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டு அரிசி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/4 கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்துடும். ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே வெஜிடபிள்ஸும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது. அதே சேம் டைம் நல்லா சாஃப்டாகவும் வெந்திருந்தது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீ ரைஸ் அண்ட் மட்டன் சுக்கா காம்போ அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.